வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூஸரா இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க. எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகலாம். இன்னைக்குள்ள ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, Portfolio, the ultimate portfolio builder for professional growth. இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். அண்ட் தென் கம்மிங் டு அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டர் டூல் தான். இது வந்து நம்ம எதுல பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜாங்கோல தான் வந்து பண்ணியிருக்கோம். டெக்னாலஜிஸ் வந்து HTML5, CSS3 அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி அட்வான்ஸா இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து போர்ட்ஃபோலியோ வந்து HTML நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் இது வந்து எப்படின்னா, இது மத்த எல்லா யூசர்ஸும் இங்க வந்து அவங்களுக்கு ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட டெம்ப்ளேட்ஸ்ல வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்மளே ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணி நம்ம அடுத்தவங்களுக்காக கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சைட் மாதிரி உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா, ஸோ இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்றதுக்குள்ள ஒரு ரெஸ்யூம் மாதிரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து இருக்கும். அந்த மெயின் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மேனுவலா தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட் மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமிட்டடா கஸ்டமைஸ் பண்றதுக்கும் வந்து லிமிடெட் ஃபீச்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அத்தன்டிகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்காது. அதே மாதிரி இன்டெகிரேட் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து லேக் இருந்துச்சு நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல. அண்ட் தென் ப்ரொபோசல் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு லாகின் பேஜை நம்மளுக்கு தந்துரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட டீடைல்ஸ் கொடுத்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சைன்இன் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட ஒர்க் ஃப்ளோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து சப்போஸ் செக்ஷன் எனக்கு இந்த மாதிரி இந்த செக்ஷன்லாம் தேவை அப்படின்னாலும் நான் ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதும். நான் டிசைன் முதற்கொண்டு நான் அதுல வந்து சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் அங்கேயே கேட்டிருப்பாங்க உங்களுக்கு அபவுட்ல என்ன போடணும், ஸ்கில்ஸ்ல என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி தருவாங்க. சரியா? இதுக்கு வந்து நம்ம வந்து டிவியுமே யூஸ் பண்றோம். ஸோ நீங்க அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க இது பண்ணிட்டா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டோரேஜ் மூலியமா நீங்க அதை ரீட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம மத்த யூசர்ஸையுமே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் யாராட்டும் நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம அவங்க யூசர் நேம் கொடுத்தா போதும். அவங்க என்ன வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்காங்களோ, என்ன போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அது நம்மளுக்கு வந்து ஷோகேஸ் ஆகி காமிச்சிடும். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அண்ட் தென் கம்மிங் டு ஃப்ளோ சார்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் மற்ற வெப்சைட்ஸ் மாதிரியே தான் நம்மளோட ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு சைன் இன் யூசர் அத்தன்டிகேஷன் தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் அத்தன்டிகேஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு. அதுல ரெண்டு டைப் ஆஃப் அத்தன்டிகேஷன் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ரெஜிஸ்டர், இன்னொன்று வந்து லாகின். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பேஜ்குள்ள போவீங்க. அதே இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா லாகின் பேஜ்குள்ள போகலாம். அண்ட் தென் நீங்க லாகின் பண்ணதுக்கு பிறகு டேஷ்போர்ட்குள்ள போவீங்க. டேஷ்போர்ட்ல போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது இல்ல அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோவை சேவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து மற்ற யூசர்ஸை பத்தி தேடணும்னாலும் நம்ம தேடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து அதுல வந்து இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்தால நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து ப்ரிவியூமே வந்து பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு பில்டர் டூல் மாதிரி. நார்மலா நம்ம கிரியேட் பண்ணி தான் நம்ம பார்த்திருக்கோம். பட் இது வந்து மத்தவங்களுக்கும் கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு டூல் வந்து ஜாங்கோல வந்து பண்ணியிருக்கோம். சரியா? அதுதான் வந்து இந்த வெப்சைட்டோட ஓவரால் ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஜெக்டோட டெமோக்குள்ள போகலாம். நம்ம டெமோக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளோட ஹோம் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து ரெண்டு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு வந்து ஜாயின் நவுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து ஃபைண்ட் யூசர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த யூசர்ஸ் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நம்ம சைட்ல வந்து யாராட்டும் ஒருத்தவங்க வந்து போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட் வந்து பண்ணிருக்காங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இதை கொடுத்தோம்னா போதும். இந்த மாதிரி அவங்களோட
பேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் இதுல நம்ம யாராச்சும் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருந்தோம்னாலும் இந்த கனெக்டிங் பீப்புள்ல போயிட்டு நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இதே இது வேற யூசர் வந்து நம்ம தேடணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அனதர் யூசர் கொடுத்தோம் அப்படின்னா இதுல போயிட்டு நம்ம வந்து அதையுமே போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து இருக்குது. இது வந்து டேஷ்போர்ட் பேஜ் தான். ஆனா இந்த டேஷ்போர்ட் பேஜ்லயே வந்து இப்ப நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது வந்து ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து உங்களோட போர்ட்போலியோவை ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், சைனிங் சொல்லிட்டு. அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு ஜாயின் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு சேம் சைட்குள்ள தான் போயிட்டு ரீச் ஆகும். ஒன்னு ரெஜிஸ்டருக்குள்ள போயிட்டு ரீச் ஆகும், அப்படி இல்லைன்னா சைனிங் போயிட்டு ரீச் ஆகும். சப்போஸ் நீங்க இதுல இருக்கிற இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கிறதுனால எனக்கு இந்த சைட்குள்ள வருது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்க போகும் அப்படின்னா ரெஜிஸ்டருக்குள்ள தான் போகும். சரியா? இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண டீடைல்ஸ்குள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். திரும்ப நான் வந்து ஒரு புது யூசராவே லாகின் பண்ணியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து இதை நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன யூசர் நேம்ல ரெஜிஸ்டர் பண்றோமோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துட்டு வந்து தந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் அட்ரஸும் இதுல எடிட் வந்து தந்துடும். பட் இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட்டும் பண்ணிக்கலாம். பட் யூசர் நேம் முத கொண்டு நீங்க வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ என்டர் ஆகும் போதே நீங்க வந்து கரெக்ட் யூசர் நேம் கொடுத்து என்டர் ஆனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கா உள்ள இன்ஃபர்மேஷன், அதாவது ஜஸ்ட் யூசர் நேம், அப்புறம் இமெயில் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி நேம் லிஸ்ட்டை மட்டும் ஃபைண்ட் பண்றதுக்குள்ள பேஜ் தான் வந்து இது. இதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஹோம் வந்து அவைலபிளா இருக்குது. ஹோம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா திரும்பி அந்த சைன்இன் பேஜ்குள்ளேயே தான் போகும். ஓகேவா? அண்ட் தென் ஃபைண்ட் யூசர்னு ஒன்று அவைலபிள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டைரக்டா அந்த சர்ச் பேஜ்ல போயிட்டு இருக்கும். இப்போ வந்து மற்ற யூசர்ஸ் யாராவது கிரியேட் பண்ணியிருக்காங்க, நான் அதே மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணணும், நான் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுல போயிட்டு நீங்க அந்த யூசரை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ப்ரொஃபைல்ல வந்து நம்ம நார்மலா பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குமோ அது வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ் யுவர் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள டீடைல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். இப்ப நான் இது ஆல்ரெடி சாம்பிளா சும்மா நான் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா மாதிரி இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டேட்டா எதுவுமே இருக்காது. சரியா? சோ நீங்க தான் வந்து உங்களோட டேட்டா இதுல கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல இருந்து கெட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட வெப்சைட், அதாவது நம்மளோட போர்ட்போலியோ சைட் வந்து டெவலப் ஆகும். சோ இதுல வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே அவைலபிளா இருக்கும். இந்த கண்டென்ட்ல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு அதுல டைரக்டா ரீட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போகணும்னா திரும்பி இங்கே தான் போகும். ஸோ நான் இதுக்கு போறேன். இதுக்கு போயிட்டு யோர் ப்ரோஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இதுல நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸும் உங்களுக்கு டெம்ப்ளேட்டா ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உங்களோட சைட் என்னவோ அது வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரியா? இதுலயுமே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஃபைண்ட் அனதர் யூசரை சர்ச் பண்றதுக்கு எனக்கு வந்து ஜாயின் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா திரும்ப கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து போயிடலாம். அண்ட் தென் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒரு அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம மந்த் வைஸ் வந்து எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் லாக் அவுட் ஆப்ஷன்ஸ்மே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புதுசா வந்து ஒரு ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இது அட்மினாவே இருக்கட்டும். வேற இருக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷா உள்ள சைட். ஏன்னா நான் முன்னாடி அதை ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அதை அப்படி காமிச்சிச்சு. இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து புது யூசரா இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி தான் காட்டும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க இதுக்குள்ள வந்திருந்தா போதும், உங்களுக்கு இதுக்குள்ள போயிடும். இதுக்கப்புறமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் தென் நீங்க வந்து மேனேஜ் யுவர் ப்ரோஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கிற டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ சாம்பிள் கண்டென்ட் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அது ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்ல கரெக்டா உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ வந்து சாம்பிளா ஏதாவது ஒரு பிக்சர் வந்து நான் கொடுக்குறேன். வந்து சாம்பிளா நான் கொடுக்குறேன். அண்ட் தென் ட்விட்டர் லிங்க் கொடுத்துக்கலாம். சப்போஸ் வேற ஏதாவது லிங்க் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
அந்த லிங்க்ஸுமே வந்து இதுல போயிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஹைலைட்ஸ்ல ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க இதுல போயிட்டு வச்சுக்கலாம். இதுலயே பெல்ட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அது எல்லாமே சேவ் ஆகிரும். அண்ட் தென் மேனேஜ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்குமா, இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகி அது சேவ் ஆகி உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கப்புறம் நீங்க எதுல போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னா யோர் ப்ரோக்டோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுல போனீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன், நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த சைட்ல வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன லிங்க் கொடுத்தீங்களோ அந்த எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு இதுல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணணும்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு போர்ட்போலியோ சாம்பிளா ஒண்ணு நம்ம வந்து நார்மல் HTML கோட்ல ஜென்ரேட் பண்றதையே நீங்க வந்து ஒரு சைட்டா மேக் பண்ணி மத்த எல்லா யூசர்ஸும் ஜென்ரேட் பண்ற மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம். இது வந்து நம்ம எந்த லாங்குவேஜ்ல பண்ணிருக்கோம்னா ஜாங்கோல தான் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம். சரியா? இந்த மாதிரி நம்ம எதுனாலுமே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இது டெவலப் பண்றது மூலியமா இதையே நீங்க ஹோஸ்ட் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதுல நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க போர்ட்போலியோ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க புதுசா ஒண்ணு போர்ட்போலியோ டெம்ப்ளேட் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஓன் போர்ட்போலியோ டூலே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு பதில் உங்களோட டூலே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுலயே வந்து உங்களுக்கு கிட்டப் சோர்ஸ் கோட் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க இந்த கிட்டப் சோர்ஸ் பேஜ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.